தயவு செய்து என்னை காப்பாத்துங்க. அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட சுருக்கம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். கீர்த்தின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள ஒரு ரவுடி கும்பல் இருக்காங்கல்ல, கொல்லணுன்ற எண்ணத்தோட துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி கும்பல் யாரு, எதுக்காக நம்மள துரத்துறாங்கன்றது கீர்த்திக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சமயத்துல ஆரவுன்னு ஒருத்தரை எதர்ச்சியா சந்திக்கிறாங்க. அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது இவங்களுக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் கூட வந்து என் வீட்டுல இருங்க, பாதுகாப்பா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதாவது எதுக்காக கீர்த்தியை சாவடிக்க நினைக்கிறாங்கன்றத ஆரவ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆரவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே கீர்த்தின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு 25 வயசு இருக்கும். திடீர்னு பார்த்தா இவங்களை யாரோ துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க போல. இவங்களுமே அவங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. கீர்த்தி வந்து இப்பதான் வந்து சிட்டி சைடுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்பதான் சென்னை சிட்டிக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது திடீர்னு எதுக்காக இவங்க துரத்துறாங்கன்னு தெரியல. நைட்டு நேரம் துரத்தணும்னா இவங்களுக்கும் பயம் வருது. இவங்க ஏதோ நம்மள பண்ண பாக்குறாங்க, தப்பிக்கணும்ன்ற போது ஓடிட்டு இருக்காங்க. அவனுங்களும் விடாம துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த வழியா ஆரவ்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்க ஆரவ் இருக்காருல, இவங்க பயந்து ஓடி வரதை கவனிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் மேல இடிச்சிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஆளுங்களாம் துரத்திட்டு வந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆளுங்க துரத்திட்டு வராங்க. ஆனா இவங்க வந்து வேற ஒரு நபர்கிட்ட போனதுனால அவனுங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருது. இப்ப வேணான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க போல. இந்த விஷயத்த ஆரவம் கொஞ்சம் கவனிக்கிறாரு. ஆரவம் என்னாச்சு, யார் அவங்க, எதுக்காக துரத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது இவங்களுமே வந்து எனக்கு சரியா தெரியல, ஏன் என்ன திடீர்னு துரத்த ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படிங்க தெரியாம இருக்கும், சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் வீட்டுக்கு வேணா வரீங்களான்னு கேட்கும் போது எப்படி வரதுன்ற மாதிரி இவங்க தயங்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க வாடகைக்கு ஒரு வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க போல. இவர் கூப்பிட்டோன்னு வந்து இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது என் வீட்டுல அம்மா எல்லாம் இருப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்களும் பாதுகாப்பா இருக்கலாம்னும் போது கீர்த்தியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவருமே இப்ப வந்து கீர்த்தியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா இவர் வந்து நீ யாரையாவது லவ் பண்றியான்னு வீட்டுல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவும் தங்கச்சியும் நீ யாரையாவது லவ் பண்றியாடா சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு, அப்பெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. திடீர்னு கீர்த்தியை கூப்பிட்டு வந்தோன்னே என்னடா லவ் பண்ற பொண்ணை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டியான்ற மாதிரி அதாவது அம்மாவும் தங்கச்சியும் கிண்டல் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி இவருமே விஷயத்தை புரிய வைக்கிறாரு. அதாவது இந்த பொண்ணுக்கு யாராலையோ பிரச்சனை இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, பாதுகாப்பா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இவங்க வேற விளையாட்டா முதல்ல பேசிட்டாங்கல்ல, அதுக்காக அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்புலாம் கேட்கும்போது அந்த பொண்ணு பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றா. இப்ப அம்மா பொறுமையா இந்த பொண்ணுகிட்ட பேசி பாக்குறாங்க. யாருமா அவங்க, எதுக்குமா உன்னை திடீர்னு துரத்த ஆரம்பிச்சாங்கன்னும் போது அது எனக்கு தெரியல, எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னும் போது நீ என்ன பண்றேன்னு கேட்கும் போது என் பேரண்ட்ஸ் எல்லாம் தவறிட்டாங்க, நான் இந்த இடத்துல ஒரு சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன்றத கீர்த்தி புரிய வச்சிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்காக வீட்டுல ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல கீர்த்தியை தங்க வச்சிடலான்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்களும் முடிவு பண்றாங்க. கீர்த்தி இப்ப அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த ரூம்க்கு வந்தவங்க பேக்ல இருந்து வந்து அப்பாவோட போட்டோவையும் அம்மாவோட போட்டோவையும் எடுத்து பாக்குறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அம்மா அப்பா இருக்காங்கல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறி இருப்பாங்க. இவங்க ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதாவது அம்மா அப்பா ஓரளவுக்கு வசதியானவங்க தான். அவங்க மூலியமா இவங்களுமே வந்து வசதியான குடும்பத்துல தான் வளர்ந்துருப்பாங்க. அப்பா அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்துதான் இவங்களோட வாழ்க்கை இப்படி மாறி இருக்கும். இவங்க அழுதுட்டு இருக்கும் போது அவருமே கவனிச்சிடுறாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இல்ல இவங்க தான் என்னோட பேரண்ட்ஸ்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இப்பதான் இவங்களுக்கு சில விஷயங்கள் தோணுது. ஒருவேளை துரத்துனவங்க இந்த காரணத்துக்காக துரத்தி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. என்னங்க என்கிட்ட தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு ஆரவுமே. ஏன்னா வந்து தெளிவா தெரிஞ்சாதான் அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களை பிடிக்கிறதுக்கான விஷயத்த பண்ண முடியும், போலீஸ் கிட்ட இதை கொண்டு போக முடியும்ன்றதுக்காக கேட்கும் போது இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பேரண்ட்ஸ் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னோட அப்பா பெரிய பிசினஸ் மேனு, சந்தோஷமா தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்ல அப்பாவும் அம்மாவும் தவறிட்டாங்க. தவறினதுக்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியா வந்து ஆளுங்க என்ன கண்காணிக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்பத்துல இருந்தே யாரோ நோட்டம் விடுற மாதிரியே உங்களுக்கு தோணுது. அப்பாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா ராம்பால்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருமே வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஆளுங்க இவங்களை நோட்டம் விட்டுட்டு இருக்கிறத அவர் கவனிச்சிடுறாரு. இவங்களுக்கு அந்த ஊர்லயே ஒரு வீடு இருக்கு, சொந்த வீடு மாதிரி இருக்கு. ஆனா ராம்பால் என்ன சொல்றாருன்னா, இங்க நீ இருக்கிறது வந்து உனக்கு ஆபத்துமா, ஏன்னா யாரோ ஒருத்தர் உன்னை சுத்து போடுறாங்க, நீ கூட யாரோ பாத்துக்கிட்டே இருக்கிறதா சொன்னல, நானுமே அந்த ஆளுங்களை கவனிச்சேன்,
அவங்க ஏதோ ஒன்ன பண்றதுக்கு பிளான் பண்றாங்கன்னு தெரியுதுமா, நான் என்ன ஏதுன்றதை விசாரிக்கிறேன், அது வரைக்கும் இந்த ஊர்ல நீ இருக்கிறது நல்லது கிடையாது, நீ வந்து சென்னைக்கு போமா, உனக்கு நான் மாசம் மாசம் முடிஞ்ச அளவுக்கு காசு அனுப்புறேன், அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை நம்ம வாடகைக்கு கூட விட்டுலாம், அதுல இருந்து வர காசை கூட உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ வந்து அங்கேயும் கவனமா இருன்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. இவங்க இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு, வருஷக்கணக்காயிருச்சு. இவங்க யாருக்கும் தெரியாம தான் வந்திருப்பாங்க. அந்த ஊரை விட்டு வரும்போது சொந்த பந்தம் யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ராம்பால் அங்கிளுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க கிளம்புனது. இவங்க அப்படி வந்துட்டு 2 வருஷம் சாதாரணமா தான் இவங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கோம். இவங்க சம்பாதிக்கிற காசை வச்சோம், அவர் அனுப்புற காசை வச்சோம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு ஆளுங்க துரத்தணும்னு இவங்களுக்கு பெருசா ஸ்ட்ரைக் ஆகல. அதனாலதான் ஆளுங்க துரத்துறாங்கன்றது ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும் போதுதான் இவங்களுக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதுதான் காரணமா இருக்குமான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட, அதாவது ஆரவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, ஆரவுமே கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க கொஞ்ச நாள் வேலைக்கு எல்லாம் போக வேணாங்க, நீங்க வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க, நான் உங்களை கூட்டிட்டு வந்ததை யாரும் கவனிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நீங்க தைரியமா இருங்கன்ற மாதிரி தைரியம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க அந்த ரூம்ல ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸை இழந்ததுல இருந்தே இவங்க இன்னும் வெளியே வரல போல. அதை நினைச்சே ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அம்மா தங்கச்சி இருக்காங்கல்ல, அப்பப்ப அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. ஆரவ் என்ன பண்றாருன்னா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வேலையை தராரு. அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்கு, இந்த பொண்ணோட சொந்த ஊருக்கு போ, ஊர்ல போய் விசாரணை பண்ணு, இந்த பொண்ணுக்கு வேண்டியவங்க யார் இருக்கா, அதாவது இந்த பொண்ணை சாவடிக்கிற மோட்டோ யாருக்கு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லுன்னும் போது, கவலைப்படாத மச்சான் 2 நாளைக்குள்ள உனக்கு தெளிவான விஷயத்த சொல்லிடுறேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு நடுவுல வந்து இந்த கீர்த்தி ஒரு தப்பான விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னா, பேரண்ட்ஸ் இல்லாம இவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, 2 வருஷமே கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்ப சில கூட்டம் வேற கொல்ல நினைக்கிறாங்கல்ல, கீர்த்தி வந்து மனசுடைஞ்சு தப்பான முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது பேரண்ட்ஸ் அதை கவனிச்சிடுறாங்க. யாரு, ஆரோட அம்மாவும் தங்கச்சியும் அதை கவனிச்சிடுறாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாம்னு நினைச்சேன்னும் போது, பேரண்ட்ஸ் இல்லாத உலகத்துல நான் இருந்து என்ன பண்ண போறேன்ற மாதிரி கீர்த்தி ஃபீலிங்கா பேசுறாங்க. எங்க அப்படிலாம் பேசாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோம், கவலைப்படாதீங்க, யாரு உங்களுக்கு இந்த தொல்லையை தராங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம், அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்து சீக்கிரமா நான் தகவலை கொடுக்குறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த கீர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தப்பா இருக்கிறது தெரிய வருது. கீர்த்திக்கே சித்தப்பா இருக்கிறது தெரியல, ஆனா அந்த ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சு கீர்த்திக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. சித்தப்பாவோட பேரு சுபாஷ் அப்படின்றது. ஆக்சுவலா சித்தப்பா தான் வந்து அந்த அப்பாவோட சாவுக்கும் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனா வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பொண்ணு இறந்து போயிட்டா சொத்தெல்லாம் வந்து சுபாஷ்க்கு போகும், அதுக்காக சொல்ல முடியாது, அவரே கூட அந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் கீர்த்தி மட்டும் தானே இப்ப வாரிசா இருக்காங்க, வாரிசையும் சாவடிக்கலான்றதுக்காக தான் அவர் இந்த பிளான பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. சோ யாருனால ப்ராப்ளம் நடக்குது அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவருமே வந்து கீர்த்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது கீர்த்தி கிட்ட, உனக்கு சுபாஷ தெரியுமா, உனக்கு ஒரு சித்தப்பா இருக்கிறது தெரியுமான்னும் போது, இல்ல என் சித்தப்பாவை நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன், என் அப்பாக்கும் என் சித்தப்பாக்கும் ஏதோ சண்டை வந்தது, நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது நடந்தது, சண்டை போட்டு 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் சித்தப்பாக்கும் எங்களுக்கும் டச்சே கிடையாதுன்ற மாதிரி சொல்லும் போது, உன் சித்தப்பா தான் உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்றாரு, உன் பேரண்ட்ஸோட சாவுல கூட இவர் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என் சித்தப்பா தானே, அவர் எதுக்காக இப்படி பண்ணணும் போது, சொத்துக்காக தான், வேற எதுக்காக, அதாவது உன் சித்தப்பா வந்து பாதி சொத்தை வாங்கிட்டு போயிட்டார்ல, அதுக்கப்புறமும் உங்க சொத்தை அடையணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்திருக்காரு, அதனாலதான் இப்படி பண்ணிருக்காரு போல, இன்னும் ஆதாரம் எல்லாமே கிடைக்கல, என் ஃப்ரெண்டு சீக்கிரமே அதுக்கான ஆதாரத்தை எல்லாம் ரெடி பண்ணிடுவான், கவலைப்படாத, உன் சித்தப்பாவால இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதே சமயம் ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது அவங்க சித்தப்பா கிட்ட போய் தான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நடுவுல வந்துட்டான், அதனால நாங்க அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம், ஆனா அவனோட வீடு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப சுபாஷ் தான் வந்து வராரு. சுபாஷ் என்ன சொல்றாருன்னா, அவ அங்க இருக்கிறது ஆபத்து, அவ வந்து அவன் கிட்ட சொல்லி அவன் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா கீர்த்திய வீடு பூந்தே தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆரவ் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வெளியே போயிருப்பாரு. அந்த சமயம் இந்த சுபாஷோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள வராங்க, கீர்த்தியை இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. கீர்த்தியை காப்பாற்றணும்ன்ற மாதிரி அம்மா தங்கச்சி 2 பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்தவனுங்க 2 பேரையும் அடிச்சுட்டு கீர்த்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கீர்த்தி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே தான் அங்க இருந்து போறாங்க. அப்பதான் ஆரவ் வராரு. ஆரவ் வந்து அம்மாவும் தங்கச்சியும் காயப்பட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் போது கீர்த்தியை இப்பதான் தூக்கிட்டு போனாங்கன்னு இவருமே வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பாரு. ஏற்கனவே கீர்த்தி கையில வந்து ஒரு வாட்சை போட்டிருப்பாரு. இது ஸ்மார்ட் வாட்ச், நான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், கவலைப்படாதீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை பேசியிருப்பாரு. அப்ப அந்த வாட்சை போட்டு விட்டார்ல, அந்த வாட்ச் மூலியமா எங்க லொகேஷன் காட்டுது அப்படின்றது
அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி இவருமே வேகமா போறாரு. ஆக்சுவலா அந்த கீர்த்தியை வந்து சுபாஷ் கிட்ட தான் ஆளுங்க கூட்டு போயிருப்பாங்க. சுபாஷே வந்து அண்ணன் பொண்ணோட கதையை முடிக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அவர் கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டா அந்த இடத்துல வந்து ஆரவ் என்ட்ரியை கொடுக்குறாரு. வந்த ஆரவ் இருக்காருல, இங்க இருக்க ரவுடிங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை போட்டு கீர்த்தியை நல்லபடியா காப்பாத்திடுறாரு. அதே சமயம் சுபாஷ் தானே இதுக்கு பின்னாடி இருக்காரு, அவரையும் அடிச்சு கீழே விழ வச்சிருப்பாரு. ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சமயம் போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாரு. அதாவது வந்து நம்ம ஆரவ் துரத்திட்டு போகும்போதே, அதாவது ட்ரேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போதே போலீஸ்க்கு ஃப்ரெண்டு கிட்ட வந்து தகவல் கொடுக்க சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்டு தகவல் கொடுத்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சம்பந்தப்பட்ட இந்த கேங்க சேர்ந்த எல்லாரையும் லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சித்தப்பாவால கீர்த்திக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நீங்க தைரியமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் இந்த டிராவல்ல கீர்த்தியை இவருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் கீர்த்தியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. கீர்த்திக்குமே இவரை பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்த குடும்ப உறுப்பினர் மாதிரி நம்மளை பாத்துக்கிட்டாங்க. அதாவது அம்மா அப்பாவை இழந்து நம்ம கவலைப்பட்டு இருக்கும் போது ஒரு குடும்பம் மாதிரி நம்மளை பாத்துக்கிட்டாங்க. அம்மா நல்ல டைப்பா இருக்காங்க, தங்கச்சி நல்ல டைப்பா இருக்கா, இந்த குடும்பத்துக்குடியே நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கவான்னு கேட்கும் போது இவருக்குமே அதை கேட்க சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை பாக்குறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.